ஹாய் ஹலோ எவ்ரிவன். இப்போ நாம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பிரேமலதா அண்ணியார் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஷாக் கொடுத்தாங்க. ஆமாங்க, தேமுதிக அலைன்ஸ் வித் டிஎம்கே இந்த சப்ஜெக்ட் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சரி. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியலங்க அப்படி இருக்குங்க. கேப்டன் ஆட்சியில் இருக்கும்போது எல்லாருக்குமே தெரியும் திமுகவை ஒரு ஊழல் கட்சின்னு சாடி இருக்காரு. ஆக்சுவலாக இந்த கூட்டணி வச்சதில் யார் ஏமாந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மக்கள் நீங்கள் வந்து டிவிக்கோட கூட்டணி வைப்பீங்கன்னு சொல்லிட்டு பெரும் எதிர்பார்ப்பை வச்சு என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு பேட் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஆல்ரெடி மக்கள் விமர்சனம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கேப்டனின் ஆத்துமா இதை மன்னிக்காது. இது முக்கியமாக யாரை பாதிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கேப்டன் கட்சியிலேயே மாற்றத்தை நோக்கி காத்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்கள வந்து பெருசாக இது பாதிச்சிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க சந்தர்ப்பவாத அரசியலை யூஸ் பண்ணும்போது அவங்க எங்கே போகிறதுனே தெரியாமல் இப்போது ஒரு நடுநிலைப்பட்டிருக்காங்க. அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை பகைவனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து கேப்டன் வளர்த்த கட்சி. கொள்கையாச்சும் உறுதியாக இருந்திருக்கலாம் அவங்க. பட் அரசியல் சூடு பிடிக்குதுங்க.